அவங்க அம்மா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்றாங்க. சேது பண்ணதெல்லாம் சொல்லிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சிரிச்சு பேசுறதெல்லாம் சந்தோஷம் தான். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்களான்னு தான் கேட்டேன். அவர் என்னைய சந்தோஷமா பாத்துக்கிறாங்க. இதையும் இதே கேள்வியதாம்மா கேட்டாங்க. என்னம்மா சொன்ன? இப்படி யாராவது கேட்டா அவர் என்ன பண்ண சொன்னாங்க தெரியுமா? நான் இந்த மாதிரிதாம்மா பண்ணினேன், பண்ணி காமிச்சா யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி பண்ணி காமிச்சேன், யாருமே கேட்கல. அப்பா கூப்பிடுறாங்க, நான் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். எனக்கு வர்ற கோவத்துக்கு உன்னை அடிக்கலாம் போல தோணுது. வேலை, சமையல் எல்லா விவரத்தையும் கத்து கொடுன்னு நான் உனக்கு இத்தனை ட்ரிப்பு சொல்லியிருப்பேன். இதுல இருந்து என்ன புரியுது? அவங்களுக்குள்ள முதலிரவே நடக்கலடி. தமிழ் வெகுளியா பேசி தெரியறா போல இருக்கு மாப்பிள்ளை கிட்ட. அவன் அந்த பையன் இவ முகத்துக்காண்டி எல்லாரையும் அனுசரிச்சு போய்கிட்டு இருக்காரு. காலத்துல எவன்டி இந்த மாதிரி இருப்பான்? நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. காலத்துல பிள்ளைங்க எல்லாம் கண்ணை கசக்கிக்கிட்டு வரும்டி. அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாருன்னு மாப்பிள்ள பொண்டாட்டிய புரிஞ்சுக்கிட்டு எப்படி நடந்துகிட்டு இருக்காரு பாரு. இது எவ்வளவு பெரிய விஷயம். எத்தனை கோயில் ஏறி இறங்கினாலும் இப்படிப்பட்ட மாப்பிள்ள உனக்கு கிடைச்சிருக்காதுடி. அதை கேக்குறாங்க. ரொம்ப நேரமா நீ ஆளை காணமேம்மா, எங்க போயிருந்த? பூரணிக்கு உடம்பு சரியில்லையா, மலரு துணி துவைச்சுக்கிட்டு இருக்காளாம். இந்த வீட்டு சின்ன மருமதான் மறு வீட்டுக்கு போயிட்டால. சமைக்கிறதுக்கு ஆள் இல்ல, வா சமைக்கலான்னு எங்க அண்ணி கூட்டிட்டு போய் நல்லா வேலை வாங்கிருச்சு. ரூமுக்கு போன்னு சொன்னதுனாலதான் இங்க வரவே முடிஞ்சிச்சு. தாமரை வீட்டுல ஓசி கஞ்சி குடிக்கிறோம்ல, அதனால திட்டம் போட்டு நம்மள எல்லாரும் வேலை வாங்கிட்டு இருக்காங்க. தாமரை கூட தமிழ் தோத்து போயிருவா. 24 மணி நேரமும் வேலைக்காரியா வச்சுக்கலான்னு நான் நினைச்சேம்மா. கண்ணு முன்னாடியே ஜெயிச்சு பெட்டி எடுத்துக்கிட்டு போயிட்டா அந்த தமிழ். மறுவிட 1 நாள் 2 நாள்லாம் இல்லையா, ஆசை தீர அங்கேயே இருந்துட்டுவான்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. மறுபடியும் தமிழ் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காம்மா. எல்லா நாளும் தப்பிக்க முடியாது. ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டி மருமக அந்தஸ்தை இழந்து இந்த வீட்டு வேலைக்காரியா தான் இருக்க போறா. என் உள் மனசு சொல்லிக்கிட்டு இருக்கு. தாமரை ஏது வீட்டையே பாக்குறாரு, மெடலை பாக்குறாரு. இல்ல இத்தனை மெடல் கப்பெல்லாம் இருக்கே, இதெல்லாம் யாரு வாங்கினது தானோ? எங்க அக்கா தான் வாங்கினது. மாமா பொட்டி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. முக்கியமான ஐட்டம் இல்லையே. எங்க மாமா? அத மறப்பேனா சேது? நீ போய் அக்காவை ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. பாட்டி கட்ட பொம்மனா நடிச்சு ஜெயிச்சு கப்பெல்லாம் வாங்கினதா தானே சொன்னா? ஆமா மாப்பிள்ள, கடைசி கப்பு மாப்பிள்ள. இந்த வேஷம் கட்டுறதுக்காண்டிதான் மாமா துணிமணி எல்லாம் வாங்கிட்டு சொல்லியிருந்தேன். சந்தி சொல்றாங்க, மாப்பிள்ளதான் ஆசைப்பட்டு கேக்குறாரு. வேஷம் கட்டிட்டு வா தமிழ். வீட்லாம் போட்டு தமிழ நடிக்க சொல்றாங்க. வீரபாண்டிய கட்ட பொம்மனா இன்னும் நல்லா நடிக்கிறாங்க. தமிழ தூக்கி சுத்துறாரு சேது. தோசத்துல அர்ஜென்டினாவின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.